சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வேட்பாளராக கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் நிறுத்தப்பட்டுள்ளது இந்த தொகுதி மக்களை மிகுந்த மகிழ்ச்சியிலும் உற்சாகத்திலும் ஆழ்த்தியுள்ளது. திரு டிடிவி தினகரனை பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் மகத்தான வெற்றி பெறச் செய்யப் போவதாக டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதி கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உறுதிபட தெரிவித்துள்ளனர். அஇஅதிமுக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கழக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியின் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மாண்புமிகு அம்மா அவர்களுடைய தொகுதியான ஆர்கே நகர் தொகுதியில் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களுடைய ஆணைக்கிணங்க இங்கு பண்பாளர் அருமை அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களை அனைத்து இந்திய அதிமுக வேட்பாளராக அறிமுகம் செய்து வைத்திருக்கார். கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெறும் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணன் டிடிவி அவர்கள் எல்லாரும் சொல்ற மாதிரி 1 லட்சம் வாக்குன்றதே எங்களுக்கு சராசரி தான். அதையும் அதிகமாக எதிர்பார்த்துருக்கோம். ஏன்னா இதை தெரிஞ்சுதான் எதிர்கட்சியில் வேட்பாளர் என்ன மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியுது. ஒரு அடையாளம் தராத நபரை கூட்டு வந்து நிற்க வச்சிருக்காங்க. இதுக்கு மேலேயும் நாங்கள் அதிகமான வாக்கு பெற்று வெற்றி பெற்று அம்மாவோட பொறுப்பாத்தில் சமர்ப்பிப்போம் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. புரட்சி தலைவி அம்மா வாழ்க, மதிப்புக்குரிய அம்மா சின்னம்மா வாழ்க. இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆசை பெற்ற வேட்பாளர் அருமை அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் டெபாசிட் எடுக்கிற அளவுக்கு அதிமுக வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக சொல்லிக் கொள்கிறோம். ஏன்னா இது புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆசை பெற்ற தொகுதி ஆர்கே நகர் தொகுதி. இந்த தொகுதியில அருமை அண்ணன் டிடிவி தினகரன் நிக்கல, மறைந்தும் மறையாவிட்டாலும் மக்கள் மனதில் நிற்கும் எங்கள் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த தொகுதியின் வேட்பாளராக கருதி நாங்கள் அனைவரும் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அம்மா நமக்கு எல்லாருக்குமே ரெட்டையிலையை காட்டிட்டு போயிருக்காங்க. தலைவர் கொண்டு அம்மா காப்பாத்தி வச்சிருக்கிற சின்னம் ரெட்டையிலை. அந்த ரெட்டையிலைக்கு ஆர்கே நகர் மக்கள் அம்மாக்கு எப்படி ஓட்டு போட்டாங்களோ இப்போ டிடி தினகரன் அண்ணனுக்கு அவர்களுக்கு எல்லாருமே அனைவரும் ஓட்டு போட தயாரா இருக்கிறாங்க. 50,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா அதிமுக வரும். இங்க ரெட்டையிலை சின்னம் தான் வரும். ரெட்டையிலையை மாற்ற யாருமே கிடையாது. ரெட்டையிலை தான் வரும். கஷ்டப்பட்டு இயக்கிய இந்த இயக்கத்தை ஒருபோதும் அழிக்க விட மாட்டார்கள் சின்னம்மா அவர்கள். அதனால் இந்த இரட்டை இலை சின்னத்தை காப்பாற்றுவதற்காகவே கடைசி வரைக்கும் பாடுபட்டு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காகவே உழைக்கக்கூடிய சின்னம்மாவின் ஆணைப்படி தினகரனை வெற்றி பெற செய்வோம். 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெற செய்வோம் என்று சூழலிக்கிறோம். கழக வேட்பாளர் திரு டிடிவி தினகரனுக்கு பேராதரவு தெரிவித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கழக தொண்டர்கள் இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். அம்மாவுடைய ஆட்சியினுடைய திட்டங்கள், மீனவர்களுக்கு செய்ய திட்டங்கள், ஏழை தொழிலாளர்கள் செய்ய திட்டங்கள், அம்மா அவர்களுடைய அத்தனை திட்டங்களும் இன்றைக்கு மக்களிடத்தில் சென்றடைந்திருக்கிறது. அம்மாவுடைய திட்டங்களை சொல்லி வாக்குகளை கேட்டு இன்றைக்கு இரட்டை இலை சின்னத்தில் நிற்கக்கூடிய அண்ணன் டிடிவி அவர்களை வெற்றி பெற வைப்போம். மாண்புமிகு இதய புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சி நிலையான ஆட்சியாக இன்றைக்கு இருக்கிறது. அந்த ஆட்சிக்கு மேலும் மெருகூட்டும் வகையில் அவரை 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஆர்கே நகர் தொகுதியில் வெற்றியடை செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருவோம். ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அண்ணன் கழக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் மாபெரும் வெற்றி பெறுவார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நமது கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆர்கே நகர் தொகுதியிலே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார்கள் என்ற நல்ல செய்தி நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது. நிச்சயமாக நம்மை எதிர்த்து நிற்பவர்கள் எல்லாம் டெபாசிட் கூட வாங்காமல் புறமிதிட்டு ஓடுவார்கள் என்பது உறுதியாக தெரிய வருகிறது. அன்புக்குரிய அண்ணன் டிடி தினகரன் அவர்கள் இவருடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட வெற்றி. இவருடைய வெற்றி சுமார் 50,000க்கு மேல் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்றால் மாண்புமிகு இதய அம்மாவின் அருளாசி என்றுமே இவருக்கு உண்டு. இது தொண்டர்களுக்கு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு செய்தியாகும். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவருடைய ஆசையுடனும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எங்கள் சின்னம்மாவுடைய ஆணையுடனும் எங்களுடைய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அன்பு அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களை வேட்பாளர் அறிவித்திருக்கின்றார்கள். இந்த வேட்பாளர் அறிவிப்பு பிறகு அதிமுக தொண்டர்கள் ஒவ்வொருடனும் மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றோம்.
அம்மா 2 முறை வெற்றி பெற்ற தொகுதி ஆர்கே நகர் தொகுதி. அந்த தொகுதியிலே எங்களுடைய கழக துணை பொதுச் செயலாளர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் 50,000 வாக்குகள் வித்தியாசத்துக்கு மேலாக வாக்குகள் பெற்று வெற்றி பெறுவார் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. ஆர்கே நகர் தொகுதியில் நடைபெற உள்ள இடைத்தேர்தலுக்கு துணை பொதுச் செயலாளர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆர்கே நகர் தொகுதியை பொறுத்தவரை புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் மீது அன்பு நிறைந்த பொதுமக்கள் வசிக்கக்கூடிய ஒரு தொகுதி. நிச்சயமாக ஆர்கே நகர் தொகுதியில் அண்ணன் தினகரன் அவர்கள் 50,000 வாக்குகளுக்கும் அதிகமான வித்தியாசத்தில் ஒரு மகத்தான வெற்றியை நிச்சயமாக பெறுவார். அண்ணன் டிடி தினகரன் அவர்கள் கழக வேட்பாளராக அனைவரும் ஒருமனதோடு ஏகமனதோடு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அம்மா எப்படி ஆர்கே நகர் தொகுதியில் வெற்றி பெற்றாரோ அதேபோல் டிடி தினகரன் அவர்கள் அமோக வெற்றி பெறுவார்கள். கழக தொண்டர்கள் அனைவரும் நாங்கள் பாடுபடுவோம். அம்மா அவர்களின் ஆசியுடனும் கழகத்தின் பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களின் வழிகாட்டுதலுடனும் இன்று கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். ஆர்கே நகர் தொகுதி மாண்புமிகு அம்மா அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதி. இந்த தொகுதியில் இவர் 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது உறுதி செய்யப்பட்ட வெற்றி.